சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. விவசாயிகள் மேற்கொண்ட மைசூர் கலகம் பற்றி குறிப்பிட்டீர்கள். இதில் விவசாயிகள் நேரடியாக ஆங்கிலேயர்களுடன் மோதலில் ஈடுபட்டார்களா தாயே? ஆம் மகனே, 1830-31 மைசூர் பகுதியில் வெளிப்படையான ஒரு கிளர்ச்சி நடந்தது. இதற்கு மைசூர் கலகம் என்று பெயர் வைத்தார்கள் ஆங்கிலேயர்கள். திப்பு சுல்தானின் மரணத்திற்கு பிறகு ஆங்கிலேயர்கள் மைசூர் ஆட்சியாளர்களை தங்கள் கைப்பாவையாக்கிக் கொண்டு துணை கூட்டணியை திணித்தார்கள். மைசூர் பகுதியில் இருந்து தங்களுக்கான வருவாயை அதிகரிக்க அவர்கள் மைசூர் ஆட்சியாளர்களை கட்டாயப்படுத்தினார்கள். இதனால் மைசூர் ஆட்சியாளர்கள் ஜமீன்தார்களிடமிருந்து வருவாய் தேவைகளை அதிகரிக்க அழுத்தம் கொடுத்தார்கள். ஜமீன்தார்கள் விவசாயிகளை நெருக்க இறுதியில் விவசாயிகளின் வரிச்சுமை வெகுவாக அதிகரித்தது. நகர் மாகாணத்தில் சர்தார் மல்லா தலைமையில் ஜமீன்தார்களின் சர்வாதிகார போக்குகளுக்கு எதிராக விவசாயிகள் தொடக்கத்தில் போராட்டத்தில் இறங்கினார்கள். அந்த கிளர்ச்சி பிரிட்டிஷாரின் வரி விதிப்பு கொள்கைக்கு எதிரானதால் பிரிட்டிஷ் படையினர் கிளர்ச்சி விவசாயிகளை ஆயுத பலம் கொண்டு அடக்கினார்கள். அந்த கிளர்ச்சி நகர் விவசாயிகள் கிளர்ச்சி என்றே என் வரலாற்றில் பதிவானது. சாகர், நகர், கவுலி துர்கா, கொப்பா, லக்வல்லி, சோரப், ಶಿಕರ್ಪುರ್, ಶಿವಮೊಗ್ಗ, ಹೊನ್ನಾಳಿ, ಹರಿಹರ್, ಚೆನ್ನಗಿರಿ, தரிகரே, கடூர், சிக்கமகளூர் ஆகிய தாலுக்காக்களை கொண்டதுதான் நகர் மாகாணம். 5277 கிராமங்கள், 1277 குக்கிராமங்கள் இதில் இருந்தன. மிக பெரும் பரப்புதான். இதன் மக்கள் தொகை அப்போது 4,60,000 என இருந்தது. இக்கேரி வம்சத்தவர்கள் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தார்கள். விஜயநகர சாம்ராஜ்யத்தின் காலத்திலிருந்து பின்னாளில் ஹைதர் அலி திப்புவால் கைப்பற்றப்படும் வரை இது ஒரு சுதந்திரமான பகுதியாகவே இருந்தது. சிறப்பான ஆட்சி, கௌரவமான வாழ்க்கை என வாழ்ந்தவர்கள், தங்களுக்கென சிறந்த யுத்த வரலாறும் கொண்டவர்கள். ஆனால் ஹைதர் அலி, திப்பு தொடர்ந்து ஆங்கிலேயர்களின் அதிகாரத்தின் கீழ் நியமிக்கப்பட்ட உடையார்கள். திவான் பூர்ணையா காலத்தில் வரி நெருக்குதல்கள் அவர்களுக்கு அதிகரித்தன. சொல்லப்போனால் மைசூர் ராஜ்யத்தின் வரி வருவாயில் 60% இந்த பகுதியில் இருந்தே வந்தது. தாங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டதால் உடையார்களுக்கும் அவர்களின் பின்னிருந்து அழுத்தம் கொடுத்து வந்த கம்பெனி சர்க்காருக்கும் எதிராக விவசாயிகள் கோபத்துடன் கிளர்ந்தெழுந்தார்கள். ஊழல் நிறைந்த நிர்வாகம், ஒரு குடும்ப ஆட்சி, சாதி சார்பு அரசியல் ஆகியவற்றால் மக்களின் கோபம் அதிகரித்தது. உள்ளூர் நாயக்குகள், பட்டேல்கள் அதிக வரிச்சுமையால் சோர்வடைந்தார்கள். இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு பூதி பசவப்பா ஒரு கிளர்ச்சியை தொடங்க திட்டமிட்டான். தானே ஆட்சியாளர் என அறிவித்துக் கொண்டான். அது ஒரு சுதந்திர நாடு என அறிவித்தான். விவசாயிகள் பணக்கடன் பெற்றிருந்த சாகுகார்களிடம் பேசி அவர்களின் கடனை ரத்து செய்து அறிவித்தான். விவசாயிகளுக்கு வரிச்சுமையை வெகுவாக குறைத்து அறிவிப்பு வெளியிட்டான். இதன் விளைவு காலனி மயமாகி வந்த இந்த தேசத்தில் பிரிட்டிஷாருக்கு எதிரான மிக பெரும் விவசாயிகளின் போராட்டம் அப்போது வெடித்தது.
பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர். தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.